எப்படி ஆகுதுன்னு இந்த வாட்டி நான் பார்த்துறேன். ஆக்சுவலி கணக்கு பார்த்தோம்னா 3000 அபோவ் தான் போகும். ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு நம்ம போன விழாவில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, ஃபியூல் பம்பு ப்ராப்ளம் ஆகிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு மதுரையிலேருந்து எடுத்து வந்துருக்க சொன்ன பாருங்கள். அதை தான் சொல்கிறேன். ஃபியூல் பம்பு ரெடியூஸ் பண்ணி மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது வந்துட்டு 1000 rupees போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரில. வேற லெவலு. அங்கேருந்து 1000 rupees போட்டு 50 kilometer கிராஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் லெஸ் பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து பெட்ரோல் இது இருந்துச்சு. ஆக்சுவலி 2 points இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் 2200 வந்துட்டு பெட்ரோல் போட்டுருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா அதை நான் கவுண்ட் பண்ணல. அப்போ நான் போட்டதுலேருந்து மட்டும் கவுண்ட் பண்ணதில் 260 kilometer ஓடி இருக்குது. அரௌண்ட் 2200 வந்துட்டு நான் ஃபியூல் போட்டிருக்கேன் இது வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வண்டியை நிப்பாட்ட போகிறேங்க. நிப்பாட்டு ஃபஸ்ட்டு இந்த பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். இருக்கா இல்லைன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி இங்கே முதல்ல மவுண்ட் பண்ணியிருந்தாச்சா நல்லா இருந்திருக்கும். நான் வேறு மவுண்ட் பண்ணல, அப்படியே விட்டாச்சா. இப்படி போனோம்னா கண்டிப்பாக ஒரு பொருள் கையில் இருக்காது, எல்லாம் போய்டு எங்கிட்டாவது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எடுத்துருவாங்க ஜெட்லைனர். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் போயிடுமான்னு பார்க்குறேங்க. ஆக்சுவலி வந்துட்டு 6R வந்துட்டு 13 lakh வருதுங்க. 13 லட்ச ரூபா வருது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இருக்குது இதில் அப்படி. 13 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. 13 லட்ச ரூபாய்க்கு எப்பா Z100 ஒரு ப்ரைஸ் அப் பண்ணிட்டானுங்க. கரெக்டாக வந்து 12,000 ஆச்சு. 12 lakh 10,80,000. ஆக்சுவலி வந்துட்டு அந்த சர்வீஸ் ஒரு 2 இயருக்கு வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணி தராங்களா. அதோட காஸ்ட்டெல்லாம் எடுத்துறானுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதனால வந்துட்டு அதோட ஓவரால் காஸ்ட் வந்துட்டு 12 lakh வருது. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் வந்துட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க, எனக்கு தேவையில்லை. நான் கொட்டேஷன் வாங்கும்போது அப்படி தான் வாங்கினேன். எனக்கு அதெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னா வந்துட்டு டோட்டல் நார்மல் ப்ரைஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அரௌண்டு அதுவே வந்துட்டு 10.8 வந்துச்சுங்க. வா ஆர்னரி நல்லா இருக்குல்ல. அதாங்க 10.8. ஆனால் வந்துட்டு அவங்க என்னது கேக்கேரா என்னமோ கேக்கேர் தான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஃப்ரீயாக 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க சர்வீஸ் பண்ணி தராங்களாம். அதுக்கு 76,000 எல்லாம் வாங்குறானுங்க. ஏடா 76,000க்கு இன்ஜின் ஆயிலு கூலண்ட்டு நீ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருந்தீங்கன்னா புது வண்டி வாங்கினதுக்கப்புறம் அரௌண்டு நீங்களே வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெஸ்ட்டானதில் போயாச்சுன்னா கூட அவ்வளோ காஸ்ட்டு வராதே சாமி. 70,000 ரூபாய்க்கு ஒரு 7 சர்வீஸ் பண்ணி நம்ம 10,000 வைங்க. லாட் ஆஃப் அதிகமாக வச்சாலும் 10,000. இன்ஜின் ஆயில் கூலண்ட்டுக்கு அவ்வளோதாங்க வரும். கூலண்ட்டு இதெல்லாம் பார்த்தாச்சுனால ஓவரால் அவ்வளோதாங்க வரும். நீங்கள் 10,000 வச்சிங்கன்னா 7 சர்வீஸ் அழகாக முடிக்கலாமே. அவன் பண்ணுற 3 சர்வீஸுக்கு எதுக்கு நம்ம 76,000 கொடுக்கணும்? அதெல்லாம் தேவைன்னா அவன் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வண்டி மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்சூரன்ஸு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் வெளியில் நீங்கள் போகிறோன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இன்சூரன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, கம்பல்சரி நீங்கள் இங்கே தான் போட்டாகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்கள் வெளியே போட்டுக்கலாம், நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இன்சூரன்ஸு. அது எப்படியா போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 50,000 லெஸ் ஆகும். ப்ளஸ் கேக்கேர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 76. அதுவே 1.2 வந்துருச்சுங்களா. இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.2 வருது. இதெல்லாம் மைனஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது ஐட்டம். அதெல்லாம் மைனஸ் லெஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டி வந்துட்டு ஒரு 11 lakhல வந்துட்டு வண்டியை வெளியே எடுக்கலாம். ஆனால் ஓகே பார்க்கலாம். புதுசாக போகிறதுக்கு செகண்ட் ஹேண்டில் எவனாவது நல்ல வண்டி எடுத்துருப்பானுங்க. ஆசையாக எடுத்துகிட்டு என்னென்னமோ சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பான் வண்டியில். அந்த மாதிரி வண்டியை பார்த்து வைக்கலான்னு பார்க்குறேன். பட் 2 வண்டி அமைஞ்சிச்சு. என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை, உடம்பு சரியில்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு எய்மில் தாங்க இருந்தேன். ஆக்சுவலி ஜனவரியில் லீவ் வந்திருந்தேன். சப்போஸ் பொங்கலுக்கு நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேங்க 1600 kilometer ஓடின ஒரு ஜெட்லைனர் இருந்துச்சு. வேறு லெவல் கலரு. அதை நான் தூக்கியிருப்பேன். ஆனால் பட் அந்த டைம் மிஸ் ஆகி போச்சு. எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சில டைமுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. எதுவுமே வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேனுங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு வண்டி அமைஞ்சிச்சு. ஆனால் ப்ரைஸ் அதிகம். 8000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. 9 lakh கிட்ட சொன்னாங்க. பட் எனக்கு வந்து டிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், எனக்கு தெலுங்கானா ரெஜிஸ்ட்ரேஷனு. எனக்கு தெலுங்கானா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் வண்டி வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே பார்க்கலாம், செட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தால் நேரம் வண்டி எடுத்துருக்க ஒரு சுச்சுவேஷன் வரும் தலைவர். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் பெங்களூர் கொடுத்தா கூட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பர்சன் கிட்ட தான் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வண்டி ஸ்டார்டிங்கில் என்கிட்ட வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டிஷனாக இருக்குமோ அவ்வளோ கண்டிஷனாக வச்சுருக்காங்க வண்டியை. எல்லாமே ஸ்பேர்ஸ் ஃபுல்லாமே புதுசுங்க. இதில் ஒரு மீட்ரு, இதோட இன்ஜினோட தேய்மானம் தான் இதுக்கு பழசாகவே தெரியுமே தவிர இது எல்லாமே புதுசுங்க. இதோட பாடிக்கு அவ்வளோதாங்க. இதில் எந்த கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ மெயின்டெனன்ஸு. நானே செராமிக்கு கையில் போடுவேங்க. வாரத்துக்கு ஒரு தடவை போடுவேன், எல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுவேன். பேர் நான் வாரத்துக்கு ஒரு தடவை போடுறேன். அப்படி போட்டு வண்டி அவ்வளோ தூரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த என் வண்டியை யார்கிட்ட போதோ நல்லா வச்சுக்கிட்டா போதுங்க வண்டியை, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டயத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துச்சுனாலும் கொடுப்பேன். அதுக்காக நான் கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை நான் வாங்க போகிறேன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ஆளாக வரணும், எனக்கு வண்டியை பார்த்துக்கிறணும், அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளான் வந்துட்டு Z900 இல்லாட்டினா 6R, இது ரெண்டு தான் மைண்டில் இருக்குது. சரி அதையும் பார்க்கலாம். சப்போஸ் கிடச்சுன்னா அதையும் தூக்கி போட்டுக்குவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்துட்டு முக்கியமான விஷயங்க, 6Rலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரோடைனமிக்கு அது லுக்கு 10R மாதிரியே இருக்குது. ஆனால் டபுள் கலரில் வருதுன்றானுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சுவலி எடுத்துட்டானுங்க நிறையா பேர். ஆனால் வந்துட்டு க்ரீன் கலரு ப்ளஸ் வந்துட்டு பிளாக் அண்ட் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு பிடிச்ச அந்த பிளாக் அண்ட் க்ரீன். அந்த பிளாக் அண்ட் க்ரீனில் ZX 10R பார்த்துருக்கீங்களா, வேறு லெவலில் இருக்கும். பார்க்கவே அப்படி அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, வேறு லெவல். எனக்கு 10Rல பிடிச்ச அந்த க்ரீன் கலரில் எனக்கு 10R சுத்தமாக பிடிக்காதுங்க. அந்த பிளாக்கு வித்து க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ அந்த கலரு வேறு லெவலுங்க. அப்பா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, வண்டி ஓட்டவே தோணாது. ஆனால் கண்டிப்பாக 10R செகண்ட் ஹேண்டில் இருப்போம். இல்லைன்னா 6R வந்துட்டு எவ்வளோ யூனிட் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரில இந்தியாவுக்கு. பார்க்கலாம். நம்ம அந்த டைமில் எனக்கு இன்னும் குறைஞ்சது கொஞ்சம் டைம் ஆகுங்க. அப்படி எடுக்கணுன்னா கூட கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா 10R செகண்ட் ஹேண்டில் தான் எடுப்பேன். அந்த கலரு கிடைக்காது, அந்த கலர் ஒன்று எடுப்பேன். ப்ளஸ் வந்துட்டு இல்லை 6Rங்க. 6Rம் இப்போது டைமிங்கில் வந்துட்டு இன்னும் ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் செகண்ட் ஹேண்டில் வர ஆரம்பிச்சு வெளியில். அப்போது ஒரு நல்ல வண்டியை கிடச்சுன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் ரூட்டில் எடுக்கணும். லோக்கலில் ஓட்டுறது மாதிரி தாங்க. நம்மளாம் அவ்வளோ லாங் ஒன்றும் நம்ம தூரம் போக போகிறது கிடையாது. அவ்வளோ லாங் எங்கே போக போகிறோம் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 50 to 100 கிலோமீட்டர் நம்ம க்ரூஸ் பண்ணி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 10Rல அழகாக வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா. குவிக் ஷிஃப்ட் இருக்குது, கிளர்ச்சே பிடிக்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது 10Rல. 6Rல நான் ரிவ்யூ அவ்வளோ பார்க்கல, கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு சொல்கிறேன் 6Rல இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் 10Rல வந்துட்டு குவிக் ஷிஃப்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. நான் மாட்டுக்கு போட்டு கை வலிக்குதா நிமிந்து உட்காந்துட்டு கையை கட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியது. அதான் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், ஒரு 1 kilometer 2 kilometer கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது மாதிரி அப்படியே க்ரூஸை போட்டு விட்டு அப்படியே நம்ம மாட்டுக்குள்ளே போகலாம் ஜாலியாக. அதான் ஒன்று, அதுக்கு எதுக்கு வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. பட் பார்க்கலாங்க, கூடிய சீக்கிரம் வந்துட்டு எடுத்துருவோம் தான். வண்டி எடுக்கணும்னா இப்போ கூட நான் 6R நான் ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, எனக்கு Z900 இல்லை 6R பெனல் இன்றைக்கி என் கையில் இல்லை, இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆச்சு அப்படின்னு ஒரு நிலமை வந்துச்சுன்னா மறுநாள் வண்டி புக் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, பண்ண முடியும். பட் ஆனால் வந்துட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல தான் என்னால் போக முடியும். அதுக்காண்டி வெளியில் வைக்கிறவங்களுக்காண்டி தான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய சுச்சுவேஷனும் ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் வந்துட்டு கிளியர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வர முடியுமே தவிர நான் டக்குன்னெலாம் போய் கொண்டு விழுக முடியாது. பட் எடுக்கணுன்னா உடனே எடுத்துருவேன். எனக்கு எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா மணி ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்க. மணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணால்
ஒரு 2 ஹவர்ஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவேன். என்னால் வாங்க முடியும். வாங்கி 10R நான் புதுசாகவே எடுக்க முடியும். 10R 13 6R 10R ZR இது 3மே வந்துட்டு நினச்சா இப்போ எடுக்க முடியும் என்னால். இந்த பென்லி போனதுக்கப்புறம் பாக்கி பேமெண்ட் வச்சு என்னால் பண்ண முடியும்னா அதை வச்சுட்டு எனக்கு எந்த யூஸுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்ல போனேன்னா, நான் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ண விஷயமே வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியும். நான் ஒரு விளாகில் சொல்லியிருப்பேன், ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டுமே தவிர என்னோட வந்துட்டு நான் வந்துட்டு பிரபலமாகணும், என்னை வந்துட்டு 4 பேர் பார்க்கணும், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. ஆக்சுவலி என்னோடய ஜாபுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு நான் ஆக்சுவலி வந்துட்டு பைக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு பைக்குனா ரொம்ப லவ் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பைக்கில் சரி ஓகே இப்படிலாம் சரி பைக் வாங்கினா நம்ம நல்லா இருக்குமே நான் திங்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஓகே நம்ம பைக் வச்சுருக்கோம் நார்மலாக, இதில் ஒரு யூடியூப் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் இருந்துட்டு நம்ம ஏதாவது பைசா வந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது சரி ஓகே ஏதாவது அவ்வளோவா எனக்கு ஏர்னிங் எதுவும் வரல, கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குது. நல்ல ஒரு டைமுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட இந்த விலாகுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் பைசா என் ஓனை தான் நான் போட்டு பண்ணுறேன் தவிர இதில் ₹1 கூட யூடியூப் வந்து நான் ஏர்ன் பண்ணி நான் இதில் போட்டது கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸும் கிடையாது, அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வியூஸ் போகிறது கிடையாது. என்னோட முக்கிய காரணமே வந்துட்டு இதுலேருந்து பைசா சம்பாரிச்சுன்னா இந்த பைக் வாங்கலாம் அது வாங்கலாம்னா எல்லோரும் இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. யூடியூப்பில் தான் ஏர்ன் பண்ண எதுவும் எடுக்கலை. பட் என்னோடய ஓன் பேமெண்ட்டு பைசா போட்டு தான் பண்ணுறேன். நான் பண்ணுறதுக்காக ஒரு ரீசன்னால தான் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு பைக்கிங் பிடிக்கும். ஆனால் அந்த பைக்கிங்கையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்துட்டு அதுலேயும் சரி பைக்கு தான் வச்சுருக்கோமே அதில் ஒரு ஏதாவது யூடியூப் ஏதாவது நம்ம ஒரு இன்சைடாக ஒன்று யூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி லீவ் வந்துட்டோம் அப்படின்னா 2 டைம் 3 டைம் லீவ் வரும். அந்த டைமில் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறோம், அதை கொஞ்சம் விலாகாக எடுத்துகிட்டு